பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை எபிரெயர் 10வது அதிகாரம் 35வது வசனம். ஆகையால் மிகுந்த பலனுக்கேதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். இலக்கண்பானவர்களே, உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். உங்களுக்குள் இருக்கிற அந்த தைரியம்தான் உங்களுக்குண்டான பலனை கொண்டு வருகிறது. நீங்கள் எந்த அளவுக்கு தேவன் மேலே நம்பிக்கை வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தைரியமாயிருங்க. இன்றைக்கி அநேக நேரத்தில் பிரச்சனைகள் வரும்போது, போராட்டங்கள் வரும்பொழுது, கடினமான சூழ்நிலைகளில் நாம் கடந்து போகும்போது நம்முடைய தைரியத்தை நாம் விட்டு விடுகிறோம். வேதம் சொல்லுகிறது, அதிக பலனை தரும் உங்களுடைய தைரியத்தை விட்டு விடாமல் இருங்கள். நான் மறுபடியும் சொல்கிறேன், உங்களுக்குள்ளே இருக்கிற தைரியம்தான் உங்களுக்கு பலனை கொண்டு வரும். வேதம் சொல்லுகிறது, பிரைஸ் தி லார்ட், எபிரெயர் 3:6 கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மை உள்ளவராயிருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தை மேன்மை பாராட்டுதலையும் முடிவு பொருந்தும் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமே ஆகில் நாமே அவருடைய வீடாயிருக்கிறோம். உண்மை உள்ளவராயிருக்கிறார். நமக்கு சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையிலேயும் வாக்குத்தத்தத்திலேயும் நிறைவேற்றுவதற்கு அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாருங்க. நாம் தான் அவருடைய வீடாக இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அப்போ வேதம் சொல்லுகிறது, நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தை. அப்போ இந்த தைரியம் எங்கேருந்து வருது அப்படின்னா, நம்ம தேவ மேலே வைக்கிற நம்பிக்கையில் தான் தைரியத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம். பாருங்கள், நான் திரும்பவும் சொல்கிறேன், தைரியமாக இருங்க, சோர்ந்து போகாதீங்க. கட்டாயம் நீங்கள் தேவன் மேலே வைக்கிற நம்பிக்கை உங்களுக்கு எதை கொண்டு வரும்னா, ஒரு பலனை கொண்டு வரும். பிரைஸ் தி லார்ட். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். வேதத்தை வாசிக்கும்போது எபிரெயர் 3:14 பாருங்கள், நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தமும் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமே ஆகில் கிறிஸ்துவினிடத்தில் பங்கு உள்ளவர்களாயிருப்போம். ஹல்லேலூயா. ஒரு காரியத்தினுடைய தொடக்கத்தில் தேவன் மேலே நம்ம நம்பிக்கையாக இருக்கிறோம். ஆனால் சில நேரத்தில் பாருங்கள், அந்த நம்பிக்கையை நம்ம இடையில என்ன செய்கிறோம், விட்டுருவோம். நெருக்கம், சூழ்நிலைகள் அந்த நம்பிக்கையை இழந்து விட செய்கிறது. எனக்கு அன்பானவர்களே, ஆரம்பத்தில் நீங்கள் எந்த நம்பிக்கையை தேவன் மேல் வைத்தீர்களோ அந்த நம்பிக்கையில் முடிவு பரியந்தமோ நீங்கள் என்ன செய்யணுமா, உறுதியாய் பற்றி கொண்டு இருக்கணும். அப்படி இருக்கும்போது கிறிஸ்துவனிடத்தில் பங்கு உள்ளவராயிருக்கிறோம். நான் முதல்ல சொன்னேன், நாம் அவருடைய வீடாக இருக்கிறோம். இந்த வீட்டிற்கு அவர் மேற்பட்டவராய், அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். இந்த வீட்டை குறித்து அக்கறை உள்ளவராயிருக்கிறார். இந்த வீட்டை குறித்து கரிசனை உள்ளவராயிருக்கிறார். நம்முடைய பங்கு கிறிஸ்துவனிடத்தில் இருக்கிறது. இந்த கால வேளையில் நான் சொல்லுவேன், உங்களுடைய தைரியத்தை விட்டு விடாதீங்க பிரதர். சோர்ந்து போகாதீங்க.
தேவன் மேலே வைத்த நம்பிக்கையை உறுதியாய் பிடித்து கொள்ளுங்க. கட்டாயம் அந்த நாளில் உங்களுக்கு வேண்டிய பலனை நீங்கள் காண்பீர்கள். செபிப்போமா? பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம்ப்பா. இந்த காலவேளையில் தேவனிடத்தில் நம்பிக்கை வைத்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் செபிக்கிறேன். நாங்கள் உங்கள் மேலே வைத்த நம்பிக்கையில் உறுதியாக இருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் நம்புகிற காரியத்தில் பலன் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடப்பதாக. உம்மையே நாங்கள் சார்ந்திருக்கிறோம். அப்படியே செய்யுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.